ஒரு 4-5 நாள் ஜுரத்துல கடந்துட்டு இப்போ ஒரு வழியா மீண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ டைட்டில் சொல்றதுக்கான நேரம். வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 20வது நாள். காலைல ஏஞ்சோனே துணிக்கெல்லாம் இஸ்திரி போட்டு கிட் பேக்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து மெயின் பேக்கு மாத்தணும். இந்த ஒரு ஜூஸ் தான் கைஸ், இந்த ஒரு ஜூஸ் தான் எல்லா வேலையும் பார்த்ததுக்கான முக்கிய காரணம். ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல எனக்கு இன்னைக்கு ப்ரோக்ராமிங் கிளாஸ் நடக்கிறதா நம்ம நண்பர் தேனோஸ் கிட்ட இருந்து ஒரு கடிதாசி ஒன்று வந்திருந்தது. அதனால லேப்டாப் எடுத்து பைக்ல வச்சுக்கிட்டு சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடலான்ட்டு தான் பிளான்ல இருந்தேன். ஆனா இன்னைக்கு லீவ் போட்டிருந்தேன்னு வைங்க, தேனோஸ் வீட்டுக்கு வந்து அடிச்சுட்டு போயிருப்பான். தலைவன் நம்ம காலேஜுக்கு வரதால அந்த அளவு கொலை காண்டில் இருக்கான். அவனுக்கு இருக்கிற காண்டில் என்ன பண்றதுனே தெரியாம வீடியோக்குள்ள மூஞ்ச கடமா தலையை மேற்கு பக்கமா திருப்பிட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் ஈவினிங் ட்ரைனிங் வந்துட்டேன். சுலானும் என் கூட வரேன்னு சொல்லியிருந்தான். ரைட்டு, வீடியோ எடுக்க ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு. வாட்சலாம்னு பிடிச்சி உட்கார வச்சிட்டேன். கடைசி 2 நாளா காலேஜுக்கு போகாதால கிரவுண்ட்ல ஒரு சில விஷயம் நடந்துருக்கு போல. முன்னெல்லாம் ஒத்தப்படியில ரெட்டப்படியில தான் பசங்க எல்லாம் ட்ரைனிங் வந்துருப்பானுங்க. இப்போ ஒரு 7 பேர் 8 பேர் வரானுங்க. பசங்க எல்லாரையும் ஒன்னா பிடிச்சி சிஎம் டிராஃபி வேற வரப்போகுது, இதுக்கப்புறம் எல்லாரும் இதே மாதிரி ட்ரைனிங் வந்துருங்கன்னு ஒரு மிரட்டல் கடிதாசியா போட்டு விட்டேன். சிஎம் டிராஃபி ஆனாலே போதும், என்னெல்லாம் டீம்ல இம்ப்ரூவ் பண்ணணும், எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் ஓட்ட உடச்சல் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் தெளிவா தெரிஞ்சிடும். அதை வச்சு டீம் அப்படியே ஜோனுக்கு ரெடி பண்ணிடுவேன். ட்ரைனிங் பண்ணி முடிச்ச உடனே மூக்கடைப்பு கொஞ்சமா எட்டி பார்த்தது. அப்புறம் பொருள்லாம் பேக் பண்ணிட்டு தேனோஸ்க்கு போன் அடிச்சேன். அவனும் வண்டி எடுத்துன்னு சிட்டா பறந்து வந்துட்டான். வீட்டுல என்னடா பண்றேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஒரு ரீசன் சொன்னான். ஆனா அதை பொது வெளியில சொல்ல முடியாது. He was alone in home, so he only do dark things in home, so I can't tell that publicly. நான் மட்டும் வரல, என் கூட அடிமை சுல்லானும் வந்திருந்தான். அப்புறம் அப்படியே காஃபி குடிச்சிட்டு சில முக்கியமான கதைகளை பேசிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.